வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவானது இறந்தும் வாழ்ந்து வரும் ஆசிரியர் செந்தில்குமார் பற்றியது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று கூறப்படுவது வழக்கம். ஆனால் இக்காலகட்டத்தில் மனிதர்கள் தாங்கள் இறந்த பின்னும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமாரின் கல்லீரல், சிறுநீரகம், கண்கள் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் இவரது உடல் உறுப்புகளை பெற்று பலர் வாழ்வடைவதற்கு காரணமாக திகழ்ந்துள்ளார். 5 பேரின் மறுவாழ்வுக்கு இவர் காரணமாக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பத்தாரின் இந்த முடிவால் அவர் இறந்தும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த பூமியில் வாழ்வதால் தான் கடவுள் மனிதர்கள் மூலம் பிறருக்கு உதவி செய்ய முடிகிறது என்ற கருத்தும் வெளிப்படுகிறது. நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.